கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:3 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாதரவேல், தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாதரவேல். இன்றை தினமதிரம் ஒருமித்து கூடானும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடானும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வலியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமல்ல பதவியே போல காலம் எங்களுக்கு, எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை தயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களா எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். ஏசாயா 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவளது கர்த்தர் என்னை நோக்கி மகேஷ் சால் அஷ் பாஷ் என்று பெயரிடுவார்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்யறார்னா அழைக்கிறார். இதுல கால், என்னை ஆண்டவர் என்னை அழைக்கிறார், கால் அப்படின்னு இருக்கு. கால்ங்கிறதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை என்னன்னா கால், CALL QARA, கரா. கரா ஏ மேல ஒரு கோடு போட்டீங்க. கரா, கராங்கிறது அழைக்கிறது. இதுக்கு என்ன எபிரேய வார்த்தையில் ஈக்குவல் அர்த்தம்னா ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் அ நேம், ஒருவரை பேர் சொல்லி அழைக்கிறது. லாசருவே வெளியே வா, இல்லைன்னா கல்லறை ஃபுல்லா காலி இருக்கும். அப்ப இந்த கால் அழைப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாக வேதத்துல யார் அழைத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு பேரை வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார்னு சொல்லி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல, தேவன் வெளிச்சத்திற்கு, வெளிச்சங்கிற ஒரு காரியத்திற்கு பகல் என்று பெயரிட்டார். பெயரிட்டார்னா அழைக்கிறார். இதுதான் வெளிச்சம், ஸ்பெசிபிக். இரவு, இரவு என்கிற பெயர், அழைக்கிறார். சரி, தாவீது இதை எப்படி அதை நமக்கு விளக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது சங்கீதம் 147வது அதிகாரம்
4வது வசனம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கம் பண்ணி அவைகளுக்கு பேரிட்டு அழைக்கிறார். கால் குவாரா. நமக்கு நட்சத்திரத்தெல்லாம் பார்த்தா ஒரு புள்ளி புள்ளியா தெரியும். ஆனா அதுக்கு இந்த நட்சத்திரத்திற்கு இந்த பெயர் குவாரா என்று பெயரிட்டு அழைக்கிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 26வது வசனம். ஏசாயா 40:26. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அவளை சிருஷ்டித்தவர் யார்? கிரியேட்டர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை இலக்கத்தை திட்டம் பண்ணி புறப்பட்டு அவைகளெல்லாம் பேர் பேராக அழைக்கிறாராமே. இதெல்லாம் நம்மளால புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா கிரியேட்டருக்கு பேர் தெரியும். பேர் பேராக அழைக்கிறார். அதான் குவாரா அப்படின்னு பார்க்கணும். ஏசாயா 41வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொன்று தலைமுறை தலைமுறையாக வரவழைக்கிறார். வரவழைக்கிறவர்னா அந்த பேர் சொல்லி அழைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, 2வது வெண்ட், அவரை போ சொல்லுகிறார். ஆண்டாண்டு சொல்றார் ஓ அப்படிங்கிறார். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 8வது அதிகாரம் 3வது வசனம். தீர்க்கதரிசிகளை சேர்ந்த பொழுது கோ, வெண்ட், கோ. இதுக்கு கிரேக்க வார்த்தை பிரமேயம். வெண்ட், PORE பிரமேயோ, AI POREUOMAI வெண்ட். இத ரெண்டா டிவைட் பண்ணி சொன்னா என்ன? ப்ரோஸ் அப்படின்னு. POROS ப்ரோஸ்னா a passage. ஒரு நடக்கிறவங்க ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த பேசேஜ் அங்க நடக்கதான் செய்யலாம். சைக்கிள் போறதுக்கு ஒரு பேசேஜ் வச்சிருப்பாங்க. அந்த சைக்கிள் போகும். இங்க கிடையாது, ஃபாரின்ல. இது கிரேக்க வார்த்தைங்கிறதுனால இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். பார்த்துக்கிறோமா? ப்ரோனியோஸ், லூக்கா 7வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 7:22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் ஓய் கோ பிரணியோ நாய் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகருக்கு அவருடைய சீடர்கள் வர்றாங்க. ஒரு ஆக்ஷனை காட்டுறாரு. காமிச்சு நீ போய் இதை சொல்லு அப்படிங்கிறார். அதான் ப்ரொனவுன்ஸ். லூக்கா 17வது அதிகாரம் 19வது வசனம். 17:19. அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. குஷ்டரோகிகள் வராங்க. ஒருத்தன் திரும்ப நன்றி சொல்லிட்டு வருகிறான். அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து போ, புரோனோமாய் அப்படிங்கிறார். சரி, இதுல 2வது ஒரு கிரேக்க வார்த்தை அஜிஓ அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கும் கோக்கு தான் AGO மேல ஒரு அஜிஓ. இது என்னன்னு நம்ம பார்ப்போம். அஜியோங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு பிரிங், கொண்டு வர்றது. லெட் அஸ் கோ. லெட் அஸ் கோனா எல்லாரும் சேர்ந்து போகிற காரியத்தை லெட் அஸ் கோ, எல்லாரும் சேர்ந்து போகுது. முதல் சிங்குலர்ல கோங்கிறத காமிச்சு இப்ப ஒரு கூட்டமாக போகிறார்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 46வது வசனம். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்து விட்டான், எழுந்து போவோம் வாருங்கள். யூதாஸ் காரியத்தை வந்தாச்சு. ஆண்டவருக்கு தெரியும் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு. நம்ம போவோம் அப்படிங்கிறார். லெட் அஸ் கோ. அக்யோ, காட்டி கொடுக்கிறோம். அடுத்து ஹிப்பாகோ. ஹிப்போ HUPOங்கிறதுக்கு அண்டர். பாருங்க, ஹிப்போ
HUPAGO, HAPAGO. அது மேல ஒரு கோடு இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, withdraw oneself. அத ஒரு இடத்துல இருந்து தன்னை மறைத்து கொள்றதுக்கு தான் இந்த ஹெப்பாகோ. யாக்கோபு 2வது அதிகாரம் 16வது வசனம். உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீ சமாதானத்தோடு போங்கள், குளிர்கார்ந்து பசியாருங்கள் என்று சொல்லி சரீர கொடுக்காமல் விட்டால் அவ இதெல்லாம் செஞ்சுட்டு உட்கார்ந்துக்கிறான், எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது 3வது காரியத்தை உங்களுக்கு காமிச்சு. அடுத்து என்னன்னா பேர், BARE. பேருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டு டேக் அப், டு பேர். ஒரு குழந்தைய கன்சீவ் ஆகிறதா பேர் அப்படின்னு பார்க்கணும். இதுவும் கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை கிடையாது. பாஸ் டோ, பாஸ், BAS, பாஸ் டோ, ZO மேல, BASTA, பாஸ்டா ஜோ, ZO, ஜோ, பாஸ்டா ஜோ. இது என்ன பார்த்து லாங்குவேஜ் நம்ம முடிக்க போகிறோம். பாஸ்டோ நீங்க எங்க பார்க்கலாம்னா, ஒரு குழந்தைய கன்சீவ் பண்றத நாம பார்க்கிறோம், ஆனா சுமந்து போகிறார்கள். இது மார்க்கு 14வது அதிகாரம் 13 14 13. அவர் தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள் போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனுஷன், சுமந்து கொண்டு வருகிறார் தண்ணீர் குடம். இங்க ஒரு குழந்தைய அம்மா சுமக்கிறாங்க, அதுக்கு தான் பாஸ்டோ. இன்னொரு காரியத்தை மாத்த இது முடிக்க போறோம். சுமந்து கொண்டு வருகிறார்கள், தண்ணீர் குடத்தை காமிச்சேன், பாடையை சுமந்து கொண்டு வருகிறார். மார்க்கு 7வது அதிகாரம் 14. மார்க்கு 7:14. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். சுமந்தவர்கள் பாஸ்டோ. லாங்குவேஜ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறோம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்க முதல்ல நான் உங்களுக்கு வசனத்தை விளக்கிக்கிறேன், அப்புறம் நம்ம வார்த்தைக்குள்ள போகிறோம். 8வது அதிகாரம் 3 வசனம். நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த பொழுது, தீர்க்கதரிசி. அப்ப அந்த காலங்கள்ல ஒரு பெண்ணுக்கு வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டின் வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்கள்ல தீர்க்க தரிசனங்கிறது ஒரு வரவம். அந்த ஒரு பெண் அவளை சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி மகேர் சாலால் அஷ்பாஸ் என்று பெயரிடும். இந்த முதல் முறையாக ஒரு தீர்க்கதரிசியானவள் நான் உங்களுக்கு காட்ட போறேன். தீர்க்கதரிசியானவள் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனம். தெபரான். அக்காலத்திலே லாப்பி தேசத்திலே மனைவியாகிய தெபரால் என்னும் தீர்க்கதரிசியானவள், இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியானவள் அந்த வரங்களை கொடுக்கிறார். ஒருத்தருக்கும் ஒரு வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்களை யாருக்கு கொடுப்பார்னா, யாருக்கு வாஞ்சி இருக்கோ அவங்களுக்கு கொடுப்பார். நம்ம பிரேயர்ல இருந்து ஒரு பொண்ணு என்னட்டா போன் பண்ணி, சார் நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லட்டா சார், அடிக்கடி அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு சொல்லுவா, அந்த மாதிரி சொல்லு பாப்பா அப்படின்னு. எங்க ஆலயத்தில் எனக்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு, நான் அந்நிய பாஷையில் பேசினேன் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷம் ஆச்சு. நான் சொன்னேன், ஆண்டவர் வாரத்தை கொடுத்துட்டு நீ அதை எப்படி பிராக்டிஸ் பண்றன்னு பார்ப்பார். அந்த வாரத்தை நீ எப்படி யூஸ் பண்றன்னு சொல்லி உனக்கு அந்நிய பாஷையில் வரங்களை கொடுத்தாருன்னா தொடர்ந்து அதோடு நீங்க என்ன செய்யணும், ஜிபிச்சு கொண்டே இருக்கணும். வாரத்தில் உன் வளத்தை அவரோருக்கு பகிர்ந்து கொடுத்துருவாரு, நீ வளர்த்துக்கணும்னு சொன்னி. அது வளர்த்தாரா இல்லையானா அவளுக்கு தான் தெரியும். சரி, பக்கம் 306வது பக்கம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவள்
எப்ராயிம் மலை தேசமாகிய ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற ராமா. இந்த ராமாங்கிறது ஒரு 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 தீர்க்க தரிசியுடைய ஊர். ஆண்டவர் ஒரு ஊர் இந்த முதல் தீர்க்க தரிசி யானவளை உண்டாக்குறாரு. அடுத்து ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு வர்றார். அதான் நம்பர் 1 தீர்க்க தரிசி சாமுவேல். இது அவருடைய பிளேஸ். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 17 இப்ப தீர்க்க தரிசி தெபராளுடைய ஊரு லொகேஷனும் இது சேம் பாருங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 17 அவன் ராமாவுக்கு திரும்ப வருவான். அவன்கிறது சாமுவேல். அங்கே இருந்தது அவர் வீடு. அங்கே இருந்தது. அங்கே அவர் நியாயம் விசாரித்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ரைட். இன்னொரு வசனத்தை காட்டுறேன். அது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 34 இப்ப இவர் தான் ஆண்டவர் சொல்லி சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். ஆனா அந்த சொல் பேச்சு கேட்கல. 34 பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்க தன் வீட்டுக்கு போனான். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை காணவில்லை. பாத்தீங்களா, வீட்டுக்கு போனாரு, அதே ராமா ஊருக்கு அப்புறம் பார்க்கல, அவர்கள் மறிக்கிறார். சரி, இது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் காமிச்சாச்சு. ராமாங்கிற ஒரு தீர்க்க தரிசனால சேர்ந்து போகுது. அடுத்த ஒரு காரியத்தை காட்டுறேன். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 22வது அதிகாரம் 14வது வசனத்துல இன்னும் ஒரு அம்மாவை பார்க்கிறோம். ஆனா இது அந்த அளவுக்கு ஃபேமஸான அம்மா கிடையாது. ஆனா இவளும் தீர்க்க தரிசியானவள் தான். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 14வது வசனத்துல அப்பொழுது அசாரியனாகிய எல்காவும் அக்ரேகாவும் அக்போரும் சப்பானும் அசரியாவும் அக்காசின் குமாரனாகிய திருவானின் மகனாகிய சாலும் என்கிற விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால்த் என்னும் தீர்க்க செல்லும். உல்தால்த் அடுத்த அம்மா பேர் உல்தாத். சோ 2 தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்த நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். இவள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன் அடையாளமான ஒரு பெண். ஆனா வித்தியாசம் என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கன்னியுடைய கர்ப்பத்துல வருகிறார். இது ஒரு ரொட்டீனான ஒரு பெண். ஆனா இவனுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்திருக்காரு. தீர்க்கதரிசியான வல் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப கர்ப்பவதியாகி முதலாக பிரெக்னன்சி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாரு பிரெக்னன்ட் ஆறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா? ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், அவள் கர்ப்பவதியாகி. சரி, இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரெக்னன்சினா என்னன்னு தெரியும், எப்படி கர்ப்பவதி ஆகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு சின்ன பொண்ணுங்க, அது பார்த்தா குட்டி கோண்டா இருக்குது. அவங்க அம்மா சொன்னாங்க, பாப்பாக்கு வயிறு வலிக்குதுங்கிறா, வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு பாருங்க, அட்மிட் பண்ணணும். சரி, அது பார்த்தா குட்டி கோண்டா இருக்கு. ஒரு டெஸ்ட் பார்த்தோம், பிரெக்னன்சி பாசிட்டிவ் வருது அந்த பொண்ணுக்கு. கேட்டா அக்காவுடைய மாப்பிள்ளையோட தவறான உறவு கொண்டு அந்த பொண்ணு மாசமாயிட்டான். அது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க பாக்குற ஏவாள் முதல் முறையாக கர்ப்பவதி ஆகிறார். இவ என்ன நினைச்சிருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டோம், ஆண்டவர் இதை நீ சாப்பிட்றனால நீ சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. அப்போ என் வயிறு வீங்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு சாபம் வந்துருச்சு, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான். ஏன்னா அந்த ஏவாளுக்கு சொல்லி கூட அம்மா கிடையாது. அம்மா இருந்தா என்ன செய்யும், நீ மாசமா இருக்கம்மா
அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாகி லட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனா லட்டும் கொடுக்க முடியாது, ஸ்வீட்டும் கொடுக்க முடியாது. ஏன்னா இது என்னன்னு அதுக்கு தெரியாது. அதனால அந்த பெண் என்ன சொல்றான்னா, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்ப ஆண்டவர் ஏவாளோட கூட வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இல்ல, நீ ஒரு சந்ததியை உருவாக்க போகிற, ஒரு சந்ததி வரப்போகுது, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கேன். ஒரு லேடி டாக்டர் இருக்க மாட்டாங்க, இந்த டெலிவரி நான் தான் கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏவாளுக்கு உற்சாகத்தை கொடுத்து அந்த குழந்தைய கொண்டு வர ஆண்டவர் கூட இருந்தாரு நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்று. அடுத்து பாருங்க, அடுத்த குழந்தை வருது 25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரன் கொடுத்தார் என்று சொல்லி தேவன். இப்ப அவ வந்து இதெல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் கிடையாது, தப்பு மட்டும் செய்யற எனக்கு. ஆனா ஆண்டவனுக்கு ஒரு டெலிவரி பண்ணி கொடுத்தாரு. இது முன் அடையாளமாக அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. மேசியா அந்த முன் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் ஏசாயா 8வது வசனம், யூதாவுக்கு பிரவேசித்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே. பாத்தீங்களா, இம்மானுவேல்ங்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயர் முன் அடையாளமா அங்க வந்துருச்சு. அப்ப எப்படி பாருங்க, ஒரு ரிசம்பிளன்ஸ் பாருங்க. ஒரு பிரெக்னன்சி நடக்குது, ஆண்டவர் சொல்றாரு அது நடக்கும். அங்க பெயர் ஏற்கனவே நீங்க பாருங்க 7வது அதிகாரம் அதே மாதிரி வரும். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெறுவாங்க. 8வது அதிகாரம் 3வது வசனம், நான் தீர்க்கதரிசனத்தை சேர்ந்த பொழுது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றான். சிமிலர், இந்த இம்மானுவேல்ங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் முன் அடையாளமாக காட்டுகிறார். சரி, அதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது என்னன்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை எழுத சொல்லுகிறார். எப்படி எழுத சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8வது அதிகாரம் ஒரு லெட்டர்ல நீ எழுது. இந்த எழுதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இம்மானுவேல்ங்கிற வரப்போகிறது மேசியா, இட் இஸ் கன்ஃபர்ம்ட். அது எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 30வது அதிகாரம் 8வது வசனம், பேனானால கிடையாது, பெர்மனண்டா இருக்கணும், அது மாற்றவே முடியாது. இப்பொழுது நீ போய் பிற்காலத்திற்காம் என்றென்றைக்கும் இருக்கும்படி, பிற்காலம் நம்முடைய காலம் எழுதி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போனாலும் நாம் அதை மறக்க முடியாது. அதுக்காக என்றென்றைக்கும் இருக்கும்படி ஒரு பலகையில எழுது. எழுதுறது எதற்காகனா, அது சீக்கிரமாக எழுத வேண்டும். சரி, இன்னொரு தீர்க்கதரிசியானவளை உங்களுக்கு நான் காட்ட போறேன். இன்னொரு தீர்க்கதரிசியானவள் யாத்ராகமம் 15வது அதிகாரம். ஆனா இந்த மாதிரிலாம் கர்ப்பவதியான மாதிரி ஏன் பைபிள் இல்லை. 15வது அதிகாரம் 20வது வசனம், ஆரோனின் சகோதரி அக்கா மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளுக்கு தன் கையில தவறாகும். இது என்ன தீர்க்கதரிசனம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து முடிந்ததை சொல்றாங்க. நமக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, யுத்தத்துல ஜெயிச்சாச்சு. தீர்க்கதரிசனம் என்னன்னா நடக்க போறத சொல்றது. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிரியாமாருக்கு பிரதித்திரமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார், குதிரையும் கடலிலே தள்ளினார். இந்த அம்மா தீர்க்கதரிசியானவள் ஒரு வயதான அம்மா, ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு அழகா டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க. ரைட், இது ஒரு அழிவு வந்த பிறகு பாடுகிறார்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 29வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவலாக வெட்டாந்தர்களை நடந்தார்கள், ஜலம் அதிலாக இருந்தது, கர்த்தர் தப்புவித்தார், எல்லாரும் எல்லாம் செஞ்சாங்க, கடலுக்குள்ள போயிட்டாங்க. இத தீர்க்கதரிசியானவள் சொல்லி பாடுறாங்க. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே அழிவு எங்க வரப்போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை சொல்றதுதான் இது. எஸ்ஐ 8வது அதிகாரம் 4வது, இந்த பாலகன்
அப்பா அம்மா என்று கூப்பிடும் முன்னே நான் தமஸ்குவின் ஆஸ்தி சமாரியனுடைய கொள்ளையை அசனின் ராஜா கொண்டு போகப்படும். இங்க ஒரு அழிவு வரும். அந்த அழிவு வரப்போகிறது. ஒரு இந்த பேருக்கு அர்த்தத்தை நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. இங்கிலீஷ்ல இருக்கு, அது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்லுங்க. God mean something by this child as boss. பெயரை சொல்லி ஒரு சம்பவம் நடக்க போதுங்கிறது. God mean, அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. மீன் something by this child, ஒரு அர்த்தத்தை வைக்கிறார். அது என்ன அர்த்தம்னா ஒரு அழிவு வரப்போகிறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஜபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறேன் ஐயா. தீர்க்கதரிசியானவள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஐயா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.